அனைவருக்கும் வணக்கம். ஐப்பசி மாதம் 2025. இந்த வருடத்துக்குரிய கந்த சஷ்டி மகாவிரதம் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை 22/10/2025 தொடங்கி திங்கட்கிழமை 27/10/2025 வரை இந்த கந்த சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கப்படுறோம். பெருமானுக்கு உகந்த ஒரு மகா விரத காலமா நம்ம அனுஷ்டிக்கப்படுறோம். இந்த விரத காலத்துல கந்த சஷ்டி விரதத்துல நம்ம முருகப்பெருமானை நினைத்து ஆராதனை பண்ணணும். முருகனுக்காக காப்பு கட்டி மாலை அணிவித்து நம்ம முருகனுக்காக விரதத்தை மேற்கொள்ளணும். 6வது நாள் சூரசம்ஹாரத்தோட இந்த விரதம் முடிவடையும். ஒரு சிலர் 7வது நாளான திருக்கல்யாணத்தோடையும் இந்த விரதத்தை முடிப்பாங்க. அது அவங்களுடைய விருப்பம். 6 நாள் தான் கந்த சஷ்டியோட மகா விரத கணக்கை நம்ம கருதப்படுறோம். அதே போல இந்த விரதம் எப்படி அனுஷ்டிக்கணும், அனுஷ்டிக்கும் முறை என்ன அப்படின்னா, கந்த புராணத்துல சொன்னதுபடி முறையான சரியான கந்த சஷ்டி விரதம் அப்படின்னா அந்த 6 நாளும் பகல்ல இருந்து ஒரு தண்ணி கூட பச்சை தண்ணி கூட குடிக்காம மாலை நேரம் 6 மணிக்கு மேல விரதம் இருந்து முருகனை கந்த சஷ்டி கவச பாராயணம் செய்து அவருக்கு பசும்பால் காய்ச்சிய பசும்பாலும் வாழைப்பழமும் நிவேதனம் செய்து அதைத்தான் நம்ம அன்னைக்கான உணவா எடுத்துக்கிறணும். இதே போல 6 நாளும் எடுத்து சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நீராடிட்டு முருகன்கிட்ட மாலையை கழட்டிட்டு நம்ம சைவ உணவு எடுத்துட்டு அந்த விரதத்தை நல்லபடியா பூர்த்தி செய்யலாம். இல்லைன்னா திருக்கல்யாணம் முடித்து கூட கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு நம்ம விரதத்தை பூர்த்தி செய்யலாம். இதுதான் கரெக்டான ஒரு ப்ரொசீஜர். இல்ல உடம்பு சரியில்லாதவங்க, வயதானவங்க, வேலைக்கு போறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களால இந்த மாதிரி இருக்கிறது இந்த காலத்துல சாத்தியமே கிடையாது. ஸோ அவங்களுக்காகவும் பல விதமான முறைகள் இருக்கு. ஒவ்வொரு விதமான முறைகள்ல ஒவ்வொருத்தருமே விரதத்தை அனுஷ்டிப்பாங்க. ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துப்பாங்க, இல்லைன்னா மதியம் மட்டும் உணவு எடுத்துப்பாங்க, இல்லைன்னா வெறும் நீராகாரம், ஜூஸ், இளநீர், உப்பு போடாத கஞ்சி, இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு கூட விரதங்கள் மேற்கொள்வாங்க. யார் எப்படி விரதங்கள் எடுத்துக்கிட்டாலும் அது எல்லாமே மனிதர்களாகிய நாம் தான் நமக்கு வகுத்து வைத்த ஒரு பாதை. முருகப்பெருமான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணு, நம்மளோட தூய்மையான அன்பு. அது மட்டும்தான் அவருக்கு தேவை. முருகான்னு சொல்லிட்டு உள்ளன்போட இருந்தோம்னா அந்த விரதம் கண்டிப்பா இறைவனை போய் சேரும். அதுக்கான பலனும் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஏன் இந்த விரதங்கள்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கணும் அப்படின்னா, இந்த 6 நாளும் நம்ம உணவு இல்லாம விரதம் இருக்கும் போது நம்மளோட உடல்ல ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி லோ ஆயிரும், நமக்கு சத்து இருக்காது. ஸோ உடல்ல சோர்வாயிருச்சு அப்படின்னா நம்மளோட மனசுல இருக்கக்கூடிய ஆணவம்ங்கிற அந்த திமிர் கண்டிப்பா குறையும். இந்த சஷ்டி விரதமே சாந்தி அளிக்கக்கூடிய ஒரு விரதம் தான். அதனால நம்ம ஆணவத்தை, சூரபதுமனாகிய ஆணவம், மாயை, கண்ணும், இந்த மாதிரி மும்மலத்தையும் அழித்து முருகப்பெருமான் ஞானமே வடிவான வேளால அவனை சூரசம்ஹாரம் செஞ்சு மக்கள் எல்லாம் தேவரையும் காத்தாரு. ஸோ அதே போல நாமும் இந்த சந்தபஷ்டி விரதத்தை மேற்கொள்றதுனால நம்ம மனதில் இருக்கக்கூடிய மாயை, கண்மம், காமம், இந்த மாதிரி ஆணவம், இந்த மாதிரி எல்லா மலங்களையும் அகற்றி இறைப்பாதையில சென்று நல்ல வழி அடையணும் அப்படிங்கிறது உணர்த்துறதுக்காக தான் இந்த கடுமையான விரதத்தை நம்ம மேற்கொள்றோம். இந்த விரதம் இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதுக்கு ஒரு பழமொழி இருக்கு, சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த விரதம் இருந்தால் கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முருகனை குழந்தையாகவும் பிறப்பார். அதே போல திருமணம் ஆகாம எந்த தோஷங்கள் இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு அது எல்லாமே ஈடு இணையே கிடையாது. அது மாதிரிதான் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லைன்னு சொல்லுவோம். அதே போல எந்த ஒரு நவக்கிரக கோளாறு, எந்த ஒரு தோஷங்களா இருந்தாலும் இந்த சஷ்டி விரதம் மேற்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது எல்லாமே நிவர்த்தியாகி முருகப்பெருமான் நமக்கு நிச்சயமா ஒரு ஒளிமயமான நல்ல வாழ்க்கையை கொடுப்பாருங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த வருஷம் எல்லாரும் கண்டிப்பா அந்த கந்த சஷ்டி விரதத்தை நாளைய தினம் காப்பு கட்டி உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு போய் வழிபடுங்க. இல்லை அப்படின்னா வீட்டுல முருகன் சிலையோ படமோ வைத்து வழிபட்டு கந்த சஷ்டி கவசத்தை மறக்காம பாராயணம் செய்து அந்த விரதத்தை கண்டிப்பா எல்லாரும் இருக்கிறதுக்கு முருகப்பெருமான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் கந்த சஷ்டி திருநாள் நல்வாழ்த்துக்கள். வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரா. நன்றி, வணக்கம். அதே போல நம்மளோட இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப் சேனல்லையும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரியான அபிஷேக, அலங்கார, ஆராதனைகள் பண்றோம் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த அப்டேட்ல கொடுக்குறேன். கண்டிப்பா அதையும் பார்த்து நீங்களும் பயன்பெறணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.